அனுப்புறாரு சார், மாசம் 120 ரூபா அனுப்புறாரு. அவங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க ஆட்கள் கிட்ட, எப்பா புள்ள சிஎம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அப்பப்ப வெளி மாநிலத்துல இருந்தெல்லாம் வராங்க, யாரோ வராங்க. அவங்களுக்கு கலர் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது, சோடா வாங்கி கொடுக்க வேண்டியது, டீ போட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குது. இந்த 120 ரூபாயோட சேர்ந்து ஒரு 30 ரூபா, எவ்வளோ, வெறும் 30 ரூபா சேர்த்து அனுப்ப சொல்லு. ஒரு 150 ரூபாயா எல்லாருக்கும் கலர் வாங்கி கொடுத்துருவோம் தம்பி, வர்றவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்லன்றாங்க. கர்ம வீரர்கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா உங்க அம்மா 120 ரூபா பத்தலன்றாங்க, ஒரு 30 ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்ம வீரர் சொல்றாராம், யாரோ ஒருவருடைய தாய் என்பதற்காக அவர்களை பார்ப்பதற்காக அவன்லாம் வரல, ஒரு சிஎம்மோட அம்மான்றதுனாலதான் அவன் பார்க்கறதுக்காக வரான். அவனுக்கெல்லாம் எங்க அம்மா கலரும் ஜோடா வாங்கி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதனால எங்க அம்மாவுக்கு 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா அனுப்பவே முடியாதுன்னு சொன்னாரு. தன் தாய்க்கு 30 ரூபா கூட கொடுக்க முடியாது என்று சொன்ன அந்த மாபெரும் தலைவர் தான் பல்லாயிரம் கோடிகளை செலவு செய்து பல்லாயிரம் பள்ளிகளை இந்த தமிழகத்திற்கு தந்தார். அவரை விட கொடைவள்ளல் உலகத்துல யாருங்க இருக்க முடியும்?